உண்மையான சந்தோஷம், சமாதானம் எதில கிடைக்கும் என்பதை தெரியாமலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் ஏராளம். எத்தனை 1000 கோடிகள் இருந்தாலும் மெய்யான மகிழ்ச்சி எங்கே உண்டாகும் என்பதை பக்தன் உணர்ந்திருக்கிறார். வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 119:92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உம்முடைய வேதம் எனது மனமகிழ்ச்சின்னு பக்தன் சொல்றாருங்க. இதை கேட்கிற அன்பர்களை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மகிழ்ச்சி, சந்தோஷம் உலக ரீதியான சிற்றின்பங்கள் மூலமாகவோ அல்லது லோகத்துக்கு அடுத்த காரியத்தின் மூலமாகவோ உண்டாகலை. ஆனால் இன்று மனப்பூர்வமாய் அவருடைய திரு வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை சந்தேகப்படாமல் ஏற்றுக்கொள்வீர்களானால், அவன் சொல்கிறது போல நீங்கள் சொல்வீங்க, நான் மட்டும் பைபிள் படிக்கலைனா, எனக்கு மட்டும் வேத வசனங்கள் தெரியாமல் இருந்திருக்குமானால் நான் எப்பொழுதோ துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். அந்த அமிழ்ந்து போனேன்றது என்னன்னா, வெளியே வர முடியாதபடி நித்திய சமாதி அடைந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைக்கிறார். அவர் மனதுருகி விடுவிக்க விரும்புகிறார். ஆக இப்பொழுதே உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுப்பீங்களா? உம்முடைய வேதம் எனது வெளிச்சம் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னுடைய ஜெபிக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். தேவ சமாதானத்தோடு அவர்கள் வாழ உம்முடைய வார்த்தையை விட்டு விலகாதபடி நல்ல இதயத்தை தாரும். ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி. மீட்பர் மூலமாய் வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பல் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.